ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ்ஜு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா சங்க்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது ஒரு கிரேவி, சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி இல்லை அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ், ரோட்டிக்கெலாம் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு கிரேவி தான் இது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 பச்சை மிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி 2 பட்டை, அன்னாச்சி பூலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய பல்லாரி, ஒரு தக்காளி, இதை நல்லா வதக்கிக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்க அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம மீல் மேக்கரை இந்த மாதிரி பஞ்சு போல் நல்லா வேக வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் பெருசாக இருக்கக்கூடாதுன்னு அதையே 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். கூட நம்ம வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம தேங்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது 2ஐயும் நல்லா வலுவலுன்னு அடித்து அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது நம்மளோட கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இந்த மாதிரி குக்கரை மூடி வச்சு விசில் வந்ததும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு நம்மளோட சோயா சங்க் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க கறி குழம்பு மாதிரியே இருக்கும். சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.